இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பதற்றத்த சமூகத்துல, பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா என்னதான் சார் நடந்தது? ஒண்ணு வந்து இப்ப நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன நடந்ததுன்றத புரிஞ்சுக்கணும். இதுக்கும் அந்த பேங்கோட அதாவது ஸ்திரமான தன்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் மோர் ஆஃப் அக்கவுண்டிங் கிளிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்கோர்ஸ் அதையும் தவிர்த்திருக்கலாம். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா, இப்போ வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்க வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காகலாம் பொசிஷன்ஸ் எடுப்பாங்க ஃபாரெக்ஸ்ல. ஏன்னா, அவங்க வந்து ஃபாரின் கரன்சி ஹோல்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கிளையண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ல இருப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு நான் ஒரு ரேட்ட பிளாக் பண்ணணும் அப்டின்னா, நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணி வைப்பாங்க. அதுல இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் கால்குலேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வந்து பேங்க்கே கண்டுபிடிச்சு, அத வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது தவிர்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா சில நேரத்தில இந்த விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பட் இந்த ஒரு விஷயத்தினால பேங்கோட டெபாசிட்டர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா அப்டின்னா, கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. ஏன்னா, மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல ஓரளவுக்கு வந்து நல்ல அதாவது அந்த தேவையான சிஏஆர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கு. அவங்க எஸ்எல்ஆர் எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ, அதில எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நேச்சுரலா வந்து இந்த மாரி ஒரு நியூஸ் வரும்போது ஒரு டெபாசிட்டர் நான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல பணம் வச்சிருந்தேன் அப்டின்னனா, கண்டிப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் உண்டாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த பயம் தேவையில்ல. 2வது அதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ரூ. 1,00,000 இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 5,00,000 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜென்ரலா வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு வங்கி வந்து திவால் ஆகுது அப்டின்னா, நான் டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய பணம் எனக்கு திரும்பி கிடைக்குமா? இல்ல அதுக்கு என்ன உத்தரவாதம் அப்டின்றது நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஒண்ணு பேங்க் திவால் ஆவறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0க்கு பக்கத்துல. 0ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர்லி வந்து ஆர்பிஐயோட சப்போர்ட்ல இருக்கிறது. அண்ட் ஆர்பிஐ வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இண்டியால இருக்கு. இப்போ சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தவறுதலா வந்து நம்ம வந்து பணத்த கையாண்டுருக்கலாம். அதனால பிரச்சனை வரலாம். இல்ல சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம வந்து கடன் வந்து குடுத்துருப்போம். கடன் வாங்குனவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க திருப்பி கட்டாதனால ப்ராப்ளம் வரலாம். இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு ரூமர்னால நெறைய பேர் ஒரே நேரத்தில வந்து டெபாசிட்ட வித்ட்ரா பண்ணலான்னு வரலாம். இந்த மாரி சில காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகும். இப்ப பேங்க் இல்லாம வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் அது வந்து ஷட் டவுன் ஆயிடும் ஆக்சுவலா. இப்போ இந்த மாரி பிரச்சனை வேற ஏதாவது ஒரு என்பிஎஃப்சிக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ வந்ததுன்னா, அத வந்து பெயில் அவுட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அதுவே பேங்க்க பொறுத்தவரைக்கும் பெயில் அவுட் வந்து பண்ணிடுவாங்க. எதனால அப்டின்னா, இது வந்து சிஸ்டமிக் ரிஸ்க் அப்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரனால, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பிள் எஃபெக்ட் மூலமா இது வந்து என்டயர் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்கும். அப்ப அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங்க்கு எப்பவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்ப ரூ. 100 நான் கலெக்ட் பண்ணேன்னா, நான் ரூ. 100 லெண்ட் பண்ண முடியாது. ஸோ, முதல்ல அதுவே வந்து ஒரு செக் பாயிண்ட் தான். ரூ. 100 நான் கலெக்ட் பண்ணேன்னா, முதல்ல நான் ரூ. 10 என்னோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் மெயின்டெயின் பண்ணணும். அப்ப நீங்க ரூ. 100 கலெக்ட் பண்ணீங்கன்னா கூட, ரூ. 60லேருந்து ரூ. 70 தான் நீங்க கடனுக்கு எடுத்து வைக்க முடியும். அப்ப ஆல்ரெடி ஒரு 30, 40% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குஷன் இருக்கு. அதுக்கும் மேல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஆர்பிஐ வந்து இன்டர்வீன் பண்ணி, அந்த இன்டர்வீன் பண்றதுலயே பல இது இருக்கு. சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ரமோட்டரையே மாத்துவாங்க. இல்லன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ, சிஎம்டிய வந்து மாத்துவாங்க. அதுக்கு அடுத்தது தான் ஃபைனலா ஓகே இது எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்டின்னா, இன்னொரு பேங்க்க கூப்ட்டுட்டு, அவங்கள வந்து இத டேக் ஓவர் பண்ண சொல்லுவாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து நமக்கு எஸ் பேங்க்ல நடந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். எஸ் பேங்க்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அப்ப அந்த ப்ரமோட்டர ரிமூவ் பண்ணாங்க. எக்ஸ்டென்ஷன் குடுக்காம இருந்தாங்க. பட் அப்பவும் வந்து மீனிங்ஃபுல்லா எந்த சேஞ்சும் நடக்காதனால, அவங்கள வெளிய அனுப்பிச்சுட்டு, எஸ்பிஐ போன்ற பேங்க்ல வந்து உள்ள வந்து அவங்கள வந்து அடுத்த கண்ட்ரோல் எடுக்க வச்சு, அத கன்டின்யூ பண்ண வச்சுட்டாங்க. இப்ப பேசிக்கா வந்து ஆர்பிஐயால வந்து புரமோட்டர்ஸ், எம்டி, சிஇஓ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு கண்டிப்பா. பேங்கோடைய இன்ஃபாக்ட் நீங்க வந்து தொடர்ந்து இருக்கணுமா இல்லையான்றதுக்கு அப்ரூவலே அவங்க தான் குடுக்கணும். இப்ப நான் தான் அந்த ஓனர்ன்னே வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டக் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உதய் கோட்டக் வந்து அவரு தான் ப்ரமோட்டர். இப்ப கரண்ட்லி அவர் அந்த பொசிஷன்ல இல்ல. ஏன்னா, ஒரு ரொம்ப நாள் தொடர்ந்து ஏன்னா, இது வந்து பொதுமக்களோட பணத்த வந்து கையாள்ற ஒரு இடம். நான் ப்ரமோட்டரா இருந்தாலும் முழு பணமும் என்து கிடையாது. அப்போ வந்து அந்த பிசினஸ் கன்டினியூட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரொம்ப நாளா ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தா கூட சில நேரம் வந்து அவங்களுக்கு ரிட்டயர்மென்ட் குடுக்கலாம். அண்ட் ஒரு வாட்டியும் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதும் ஆர்பிஐ வந்து அப்ரூவல் குடுக்கணும். போர்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த மாரி இவர கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, அது ஆர்பிஐ அப்ரூவல் குடுக்கணும்.
மத்த கம்பெனிலலாம் யாரு சிஇஓவா இருக்கணும், யாரு சிஎஃப்ஓவா இருக்கணுன்றது வந்து கம்பெனி முடிவு பண்ண முடியும். இங்க வந்து ஆர்பிஐ வந்து கூடவே இருக்கும். அதனால தான் ஆர்பிஐ வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னுக்கு வந்து அத வந்து சரி பண்றாங்க. ஸோ, அதனால பேங்க்க பொறுத்தவரைக்கும் திவால் ஆவறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆல்மோஸ்ட் 0 தான். ஏன்னா, அப்படி ஆச்சுன்னா அது வந்து சிஸ்டமிக் ரிஸ்க்கா மாறிடும். ஸோ, அதனால ஆகாது. அப்படியே ஆனாலும் இன்கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ரூ. 5,00,000 வரைக்கும் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். ஸோ, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 70, 80% ஆஃப் த மக்களோட ஓவரால் டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000க்கு கீழ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க மோஸ்ட்லி கவர் ஆயிடுவாங்க. இன்கேஸ் நான் வந்து ரூ. 10,00,000 வச்சிருக்கேன், இல்ல ரூ. 20,00,000 வச்சிருக்கேன் அப்படின்னா, பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா, நான் சொன்ன மாரி ஆகாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு முதல்ல ஒரு ரூ. 5,00,000 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒருவேள வந்து 1,00,000 தான் அவங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாலும், 5,00,000 அவங்களுக்கு இல்ல, இல்ல. விச்செவர் இஸ் லோவர் தான். இப்ப நான் ரூ. 1,00,000 தான் வச்சிருக்கேன்னா, ரூ. 1,00,000 தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். கண்டிப்பா 5,00,000 கிடைக்காது. டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அடிப்படையில தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சது. இப்ப இந்த இன்சூரன்ஸ வந்து செட்டில் பண்றது எப்படி செட்டில் பண்ணுவாங்க? அதுக்கான நடைமுறை என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செப்பரேட் பாடியே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கேரன்டி அது ஏதோ ஒரு கம்பெனி பேர் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத செப்பரேட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. இன்கேஸ் DICGC. டிஐசிஜிசி அப்படின்ற ஒரு என்டிட்டி இருக்கு. இது வந்து கவர்ன்மென்ட் என்டிட்டி தான். ஸோ, ஆல்மோஸ்ட் லைக் எ இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்பெசிஃபிக் டூ பேங்க்ஸ். இந்த மாரி வந்து டெபாசிட்டர்ஸோட பணத்துக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏஜென்சி இது. இன்கேஸ் அந்த மாரி டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு டைரக்ஷன் குடுக்கும். இந்த மாரி இந்த பேங்க்ல சோ அண்ட் சோ இதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்தெந்த கணக்கு வச்சிருக்கிறாங்களோ, அந்த டீட்டெயில்ஸ வந்து பேங்க் வந்து இந்த ஏஜென்சிக்கு குடுப்பாங்க. ஏஜென்சிக்கு குடுத்த உடனே அத சரி பார்த்ததுக்கு அப்புறமா பேமெண்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப் டூ 5 லேக்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த IndusInd பேங்க்ல நடந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்ல வந்து அதுல வந்து முறைகேடுகளுக்கான ஸ்கோப் இருந்ததா அப்படின்னு ஆர்பிஐ பார்க்குறாங்களா? இது வந்து முறைகேடா இல்லையான்றது இப்போதைக்கு ஆக்சுவலா தீர்ப்பு வரல. ஆ எதனால அப்படின்னா, இது வந்து மோர் ஆஃப் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருந்திருக்கு. அதாவது நம்ம சில இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டான கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ராக்ஸிமேஷன் பண்ணுவாங்க. அந்த அப்ராக்ஸிமேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாரி எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்காக இவ்ளோ பெரிய ரூ. 1,500 கோடி அளவுக்கு ப்ராப்ளம் வரணுமான்றத யோசிக்கணும். அண்ட் சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாரி ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. இப்ப டெப்ரிசியேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா சிலதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிகளுக்கு அந்த ஃப்ரீடம் குடுத்துருப்பாங்க. அது வந்து ஆஸ் பெர் ரூலே வந்து பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ணுவாங்க. பட் சில நேரத்தில அந்த மாரி சேஞ்ச் பண்ணும்போது தெரிஞ்சே தவறு நடந்திருக்கலாம். சில நேரம் தெரியாமயும் நடந்திருக்கலாம். ஆனா தெரிஞ்சு நடந்தாலும், தெரியாம நடந்தாலும் தவறு தவறு தான். இப்ப இந்த தவறு வந்து இன்டென்ஷனலா திரும்ப திரும்ப வரப்போகுது அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஆர்பிஐ வந்து கண்டிப்பா இன்டர்வெயின் பண்ணுவாங்க. பட் இப்ப இது வந்து ஓரளவுக்கு வந்து அ மீனிங் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராப்ளம். பிளஸ் பேங்க்கா முன் வந்து இத வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஆர்பிஐ போய் கண்டுபிடிக்கல. பேங்க்கா முன் வந்து இந்த மாரி நாங்க எங்களுடைய இன்டர்னல் ஆடிட்ல வந்து கண்டுபிடிச்சதுல ஒரு இது இருக்குன்னு சொல்லி, அவங்களா முன் வந்து செஞ்சனால மோஸ்ட் லைக்லி பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பேங்க் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழ வந்து செட்டில் பண்ணியிருக்காங்களா டெபாசிட்டர்ஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததே கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் கடைசியா வந்து குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்ன்னு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து மூடப்பட்டது. அ அதாவது ஐ திங்க் 2000 இருக்கும்னு நெனைக்கிறேன். 2000, 2003 அந்த ரேஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த பேங்க்க வந்து மூடுனாங்க. ஓவர் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்ன்னு ஒரு பேங்க் இருந்தது. இப்ப அந்த பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அந்த பேங்க்க வந்து ஓவர் நைட்ல வந்து டேக் ஓவர் பண்ண சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 30, 40 வருஷத்துல ஒரு பேங்க் ஃபுல்லா ஷட் டவுன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் முறைகேடுனால ஷட் டவுன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் மட்டும் தான். அத உடனடியா டேக் ஓவர் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து பெருசா டீஃபால்ட் ஆகவே இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு எதுவும் செட்டில்மென்ட் நடந்ததுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப திவாலாகக்கூடிய நிலையில ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? பொதுவா வந்து இந்த மெர்ஜர் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஆர்பிஐ வந்து நெறைய இடங்கள்ல இப்ப அண்மை காலமா ஒவ்வொரு எந்தெந்த பேங்க்லாம் வீக்கா இருக்கோ, அந்த பேங்க்லாம் இன்னொரு பேங்கோட மெர்ஜர் பண்ணி விட்டுறாங்கல்ல. இப்ப அந்த மெர்ஜர்ன்ற அந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு என்ன ஆர்பிஐ வந்து செயல்முறைகள் வச்சிருக்காங்க? மெர்ஜர் வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக பண்ற மெர்ஜர் அது வேற. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்னு கன்சாலிடேஷனுக்காக பண்ணலாம். இப்போ ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொதுத்துறை வங்கிகள் இருக்கும்போது, அதுல வந்து நெறைய டூப்ளிகேஷன் இருக்கும்.
இப்போ ஒரு சென்னை மாரி ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட் பேங்க்கும் இருக்கு. பக்கத்திலேயே கனரா பேங்க்கும் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இருக்கு அப்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர் மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அ பொதுத்துறை வங்கியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டூப்ளிகேஷன். இது வந்து ஜஸ்ட் புரிதலுக்காக சொல்றேன். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, 10ஆ வச்சுக்கிறதுக்கு பதிலா அத வந்து 3ஆ மாத்த முடியுமா? இல்ல 4ஆ மாத்த முடியுமா? அப்டின்னு பார்க்குறோம். எதனாலனா அது டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணி எஃபிஷியன்ஸிய இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் பேங்க்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பேங்க்குக்கும் நம்ம கேப்பிட்டல் குடுக்கணும். அந்த கேப்பிட்டல் பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரியிலருந்து கலெக்ட் பண்ற பணம் தான் வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு வந்து அ கேப்பிட்டலா போய் சேருது. அப்போ நம்மகிட்ட வந்து கேப்பிட்டல் அதீதமா இல்ல. அதுவே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்ப அத நான் எவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக, நெறையா இருந்த பேங்க்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா வச்சாங்கன்னா, இந்த பேங்க்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பேங்க், ஒண்ணு வீக்கா இருக்கிற பேங்க், ஒண்ணு வந்து நடுவுல இருக்கிற மாரி. அப்ப இந்த 3 பேங்க்கையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஒண்ணு எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகும். 2வது காஸ்ட் வந்து கம்மியாகும். 3வது இந்த கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் கம்மியாகும். பிளஸ் இவங்களுடைய அந்த சினர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது 3ஆ சேரும்போது, அதில ஏற்படுற அந்த சினர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டரா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பண்ணி, இப்ப கடந்த 4, 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை வந்து ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க. அதனால பெருசா கஸ்டமர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அண்ட் இருந்த பேங்க் மோசமா இருந்த பேங்க்கும் இப்ப வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான இடத்துக்கு வந்திருக்கு. இது 2வது வகை கன்சாலிடேஷன். 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் உண்மையாலேயே வந்து தெரிஞ்சோ, தெரியாமயோ இல்ல வந்து இன்டென்ஷனலா போய் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா, அப்ப அந்த பேங்க ஃபெயில் ஆக விடாம பண்றது தான் வந்து இந்த டேக் ஓவர்ன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. அப்ப அத வந்து பை ஃபோர்ஸ் பண்றோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி கட்டம் மாரி. இது கிளைமாக்ஸ் மாரி இது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நெறைய ரிவ்யூஸ் இருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு டீட்டெயில்டு ஆடிட் இருக்கும். இதுல மெயினா அவங்க கன்டினியூஸா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர். இது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சார் இப்போ ஒரு பேங்க் வந்து திவாலாக போகுதுன்னா, அடுத்த நாளே வந்து திவாலாகிறது கிடையாது. இப்போ ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் சரியில்லாம இருக்கும். இல்ல வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ இப்படி தான் நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து அதோடைய வீழ்ச்சி அப்படின்றது இருக்க போகுது. இப்போ ஒரு பேங்க் வந்து அதோடைய ஸ்திரத்தன்மையை இழக்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து ஆர்பிஐயால முன்கூட்டியே கணிக்க முடியுமா? பார்த்து அதுக்கேத்த மாதிரியான சப்போர்ட் அவங்களால குடுக்க முடியுமா? அதான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் உடனடியா சப்போர்ட் குடுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க வந்து கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு. கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா, ஸ்திரத்தன்மை வந்து இன்னைக்கு 100லேருந்து நாளைக்கு 0க்கு வராது. அது வந்து கிராஜுவலா தான் இருக்கும். அத வந்து கண்டிப்பா மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கு வேண்டிய நெறைய விஷயங்கள வந்து பண்ண செய்வாங்க. இன்ஃபாக்ட் வந்து சில பொதுத்துறை வங்கிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாராக்கடன் வந்து அதிகமா இருந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல புது டெபாசிட்ஸ கூட வாங்க வேணாம். புது கடன குடுக்க வேணாம். நீங்க பழைய கடன கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூலிங் பீரியட்லாம் குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்தது. அதாவது பெரிய பெரிய பேங்க் ஐஓபி மாரி பேங்க்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புது லோன்ஸ் எதுவும் குடுக்க வேணாம். பழைய கடன நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட பேங்க்கு. அங்கேயே வந்து இந்த மாரி எடுத்திருக்காங்க. மெயினா நம்ம வந்து எங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் குடுப்பாங்க. ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட சிஇஓ அந்த பேங்கோட சிஎம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் குடுக்கும்போது, ஆர்பிஐயோட ஸ்டேட்மெண்ட்ட கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே நமக்கு தெரிஞ்சிரும். இப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல கூட என்ன ஆச்சுன்னா, போர்டு வந்து இவருக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. ஆனா, இவங்க வந்து 1 வருஷம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ட்ரிகர் ஏரியா மாரி. அப்ப நம்ம வந்து ஒரு அந்த கம்பெனில ஆர் அந்த பேங்க்ல நம்ம முதலீடு வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா அது ஏன் நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். சேம் எஸ் பேங்க்குக்கும் அதே தான் நடந்தது. அவரு ராணா கபூர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் கேட்டது 1 மாசம் தான் குடுத்தாங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவர வந்து மாத்தப் போறாங்க அப்டின்னா, எதுக்காக மாத்தப் போறாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்க சரியா நடக்கல அப்டின்றது தான் ஆர்பிஐ நமக்கு வந்து சொல்லாம சொல்ற விஷயம். அத நம்ம கூர்ந்து கவனிச்சாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். பிளஸ் பேங்கோட அந்த ரிப்போர்ட்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் குடுக்கும்போதே, இந்த அ கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ பத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாரி எஸ்எல்ஆர் ரேஷியோவ பத்தி சொல்லுவாங்க. இத நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணாலே ஒரு பேங்க் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுதோ இல்லையோ, கீழ விழாம இருக்குமா இல்லையான்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் இவங்க தான் வந்து இந்த அமைப்பு தான் ஒரு பேங்க் திவாலாகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசின அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அடிப்படையில அவங்க தான் செட்டில்மெண்ட்லாம் பண்றாங்க. இப்ப
என்னென்ன காரணங்களுக்காக அவங்க வந்து இந்த கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஜென்ரலா வந்து அந்த மாரி பெரிய ப்ராப்ளம் வராது. எப்போ வரும் அப்டின்னா, அதுல வந்து சில ப்ராசஸ் இருக்கு. இந்த டைம் லைன்க்குள்ள நீங்க வந்து டேட்டாவ குடுக்கணும் அப்டின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஐ திங்க் 45 நாளுன்னு நெனைக்கிறேன். இப்ப இன்கேஸ் ஒரு பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்டின்ற பட்சத்துல, ஆர்பிஐ வந்து இந்த அ இந்த அ ஒரு டைம் பீரியட் ஆமா. குடுப்பாங்க. டைம் பீரியட் குடுப்பாங்க. இந்த கிரெடிட் கேரண்டி இதுக்கு. அதுக்குள்ள பேங்க் வந்து அந்த டேட்டாவ குடுத்துருக்கணும். ஏன்னா, அந்த பேங்க் குடுத்த டேட்டாவ அவங்க சரி பார்த்து கிளைம வந்து செட்டில் பண்ணணும். அதுல ஏதாவது ஆப்பரேஷனல் டிலே இருந்ததுன்னா, அதுக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். பட் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தியரட்டிக்கல் தான். ஏன்னா, அந்த மாரி நடக்காது. ஏன்னா, இத வச்சிருக்கிறதுக்கு காரணமே மக்கள் பதட்டம் அடையக்கூடாது. அது வந்து ஒரு சிஸ்டமிக் ரிஸ்க்கா மாறக்கூடாதுன்னு. ஸோ, ஆப்பரேஷனல் ரிஸ்க்ல அது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா, அந்த மாரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்ததில்ல. பட் பை ரூல் வந்து ஏதோ 45 டேஸ்க்குள்ள அவங்க அந்த டேட்டாவ குடுக்கணும். குடுக்கலன்னா தே கேன் ரிஜெக்ட் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. சார் இப்ப இண்டஸ்இண்ட் பேங்க பொறுத்தவரையில ஹிந்துஜா குரூப்புடைய ம் ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் தான் அது. ஸோ, இப்ப அவங்க வந்து நெறைய பிசினஸ் பண்றாங்க. அதர் பிசினஸஸ் பண்றாங்க. இப்ப இந்த பேங்க பயன்படுத்தி அவங்க அதர் பிசினஸ்க்கு இதுலேருந்து பணத்த எடுத்து செலவு பண்ணலாம்ல. அதுக்கான சூழல்லாம் இருக்கும் தானே? அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓ. ஏன்னா, இது எல்லாமே வேற, வேற, வேற என்டிட்டி. நீங்க பணத்த வந்து எங்கேயுமே நீங்க மாத்த முடியாது. பேங்க்குக்காக இருக்கிற ஃபண்ட் பேங்க்குக்காக தான் இருக்க முடியும். ஓகே. ப்ரமோட்டர் வந்து அவரோட ப்ராஃபிட்ல இருந்து அவர் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர, பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டர்ஸ் பணத்த எடுத்து நான் வந்து வேற எந்த பிசினஸ்க்கும் மாத்த முடியாது. அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அந்த மாரிலாம் பண்ணா வந்து பேங்க் மேல சுத்தமா நம்பிக்கையே இருக்காது. அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்ப நான் வந்து ப்ரமோட்டர். இந்த பேங்க்க ரன் பண்ணனால எனக்கு ஒரு ரூ. 1000,00,00,000 என்னுடைய பெர்சனல் கெப்பாசிட்டில எனக்கு கெயின் வந்திருக்கு அப்டின்னா, அத நான் வந்து வேற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு டெபாசிட் ஒரு 1,00,000,00,000 அங்க இருக்கு அப்டின்னா, அந்த 1,00,000,00,000லேருந்து ஒரு 100,00,00,000 கூட எடுத்து நான் வேற பிசினஸ வாங்குறதுக்கோ, இல்ல வந்து அது நல்லா பண்ணுன்றதுக்காகவும் நான் வந்து போட முடியாது. அது பண்ண முடியாது. இப்ப இந்தியாவ பார்த்தோம்னா நெறைய பேங்க்ஸ் இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எப்படி இதுதான் என்னுடைய சரியான பேங்க் அப்படின்னு சூஸ் பண்றது? இப்ப அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இல்ல பொதுவா வந்து ஆர்பிஐக்கு கீழ வர எல்லா பேங்க்குமே நீங்க ஓரளவுக்கு அதே இதோட நீங்க போய் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பேங்க் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்து டெபாசிட்ஸ வாங்கிட்டு இருக்காங்கன்னா, மேபி அத நீங்க யோசிக்கலாம். ஏன் அப்டின்னா, ஒண்ணு அவங்களுடைய கம்பெனி புது கம்பெனியா இருக்கலாம். பிளஸ் அவங்களுடைய வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு பேங்க்க பொறுத்தவரைக்கும் டெபாசிட்ஸ கலெக்ட் பண்றத விட கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே வந்து கடன் வாங்குறது ஈஸியா வாங்கிடுவாங்க. இன்கேஸ் கடன் குடுத்துட்டாங்கன்னா, அப்ப அந்த கடனுக்காக நான் வந்து டெபாசிட்ஸ வந்து ரெய்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் என்னோட அந்த அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்ச வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சாதாரணமா வந்து இப்ப ஆவரேஜா 7% கிடைக்கிற இடத்துல ஒரு பேங்க் வந்து 8, 8.25% குடுக்குது அப்டின்னா, நீங்க யோசிக்கணும். ஏன் குடுக்குறாங்க அப்டின்னா, 7%ல அவங்களால வந்து மீனிங் டெபாசிட்ட வந்து அட்ராக்ட் பண்ண முடியலன்றதுக்காக தான் அவங்க இன்கிரீஸ் பண்றாங்க. அப்போ அத வந்து நீங்க யோசிக்கணும். பட் நெறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அதிகமான ரேட் கிடைச்சதுன்னா நான் போய் அங்க போடணும்னு நெனைக்கிறாங்க. பேங்க்குக்குள்ள கூட அந்த பிரச்சனை கிடையாது. சில பேர்லாம் இந்த 10%, 11% என்சிடி வர்றது, சிலது 13, 14% வர என்சிடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போய் வந்து பணத்த போடுறாங்க. ஏன் அவங்க அதிகமான ரேட் குடுக்குறாங்க அப்டின்னா, ஆக்சுவலா ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிறனால தான் அவங்க வந்து அந்த ரேட்ட குடுத்து வாங்குறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். சார் இப்ப இந்தியாவ பொறுத்தவரையில நெறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு. இப்ப இண்டஸ்இண்ட் பேங்க பொறுத்தவரையில அதோடைய சிறப்பு அம்சம் அப்படின்றது என்ன? அவங்களுடைய பிசினஸ் மாடல்ன்றது எப்படி இருக்கு? இல்ல பிசினஸ் மாடல்ல பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, எக்கானமி வளரணும் அப்டின்னா, பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அதுக்கு. எதனால அப்டின்னா, பணம் எங்கேருந்து ஜெனரேட் ஆனாலும் அது பேங்கிங் சேனல் மூலமா தான் உள்ள போய் வெளிய வரணும். ஸோ, அதனால பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது அப்டின்னா, பேங்கிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைசபிள் போர்ஷன வந்து ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்டின்ற நம்பிக்கையில தான் ஒரு பேங்க்கும் வந்து இந்தியாக்குள்ள வருது. ப்ளஸ் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஆல்மோஸ்ட் 70, 80% மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அதுவும் அந்த ஜன்தன் யோஜனா மாரி திட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய மக்கள் தொகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30% கிட்ட தான் வந்து பேங்க்கே இருந்தது. ஸோ, அந்த பேங்க்கோட நீடு கூட இல்லாம ஆர் தெரியாம அதை பயன்படுத்தாம நெறைய பேர் இருந்தாங்க. அப்ப அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப எப்படி ஒரு இன்சூரன்ஸுக்கு சொல்றோம், ஆர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு சொல்றோம். இன்னைக்கும் வந்து 100ல 5 பேர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் 95 பேர் இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. அப்ப நான் அந்த பிசினஸ்க்குள்ள வந்து என்னால கரெக்ட்டா
மார்க்கெட்டை பிடிக்க முடிஞ்சதுன்னா என்னுடைய பிஸ்னஸ் பல மடங்கு வளரும் அப்படின்றது. அதே மாதிரி தான் ஒரு பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இருக்கும்போது உள்ளே வருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேங்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். லைசன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. மற்ற பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே வரா மாதிரி பேங்கிங்குள்ளே நீங்கள் ஈஸியாக வர முடியாது. இன்ஃபேக்ட் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. எல்என்டி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தாங்க. போன இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே லைசன்ஸ் கொடுக்கல. போனேன்னா இது நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பெரிய என்டிட்டிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கல. என்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க? நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து பெரிய குரூப்பாக இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில இது இருந்தது. கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற எல்என்டிக்கோ இல்லை ரிலையன்ஸ்க்கோ இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. கேபிட்டல் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆல்ரெடி அவங்க பெரிய என்டிட்டி, ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க. ஒரே ஒரு இது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, முன் அனுபவம் இல்லைன்னு சொல்லி ஆக்சுவலாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் தான் இந்த ஐடிஎஃப்சி பேங்க்குக்கும் இப்போ பந்தன் ஆயிருக்கு. பந்தன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் அப்போ தான் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து பேங்க் வந்து தொடங்குறது வந்து ரொம்ப எளிதில்லை. ஏன்னா பேங்க்குக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்போது கொடுக்குற ப்ரொடெக்ஷன் வந்து வேல்யூபிளாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து தான் வந்து ஆர்பிஐ இப்போ மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடும். அஃப்கோர்ஸ் அதுக்கும் பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேங்க்கை தொடங்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.